ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல மிகப்பெரிய போர் பதட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே அதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இதோட ஒரு தாக்கமா ஈரான் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹமர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பகுதியை தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அந்த பகுதி வழியா எந்த ஒரு எண்ணெய் கப்பலுமே ஈரான் விட்டு வெளியே வராது, ஈரானுக்குள்ளேயும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடை விதிச்சிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அவங்களோட 50% கச்சா எண்ணெய் தேவையை ஈரான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹமர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்தியால பெட்ரோல் டீசல் விலை உயருமா, இந்தியாவோட நிலைமை என்ன, இத பத்தி இந்தியாவோட அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பொதுவாவே ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை அப்படின்னா அது குறிப்பிட்ட அந்த ரெண்டு நாடுகளை மட்டும் பாதிக்காது, அவங்களோட வர்த்தகம் வச்சிருக்கிற மற்ற எல்லா நாடுகளையுமே அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நிலைமை தான் இப்பவும் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல ஒரு போர் பதற்றம் நிலவிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஆதரவா யுஎஸும் களத்துல இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இஸ்ரேல் யுஎஸ் இவங்க மேல இருக்கிற கோவத்துல ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களோட அலைஸ் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரச்சனை இந்தியாவுக்கு எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அவங்களோட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹமர்ஸை லாக் பண்றாங்க. சோ அப்படி லாக் பண்றதன் மூலமா ஈரான்ல இருந்து வெளியே எந்த ஒரு கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வர கப்பலும் வெளியில வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த சூழ்நிலை ஏற்பட்டதுனால இந்தியாவோட கச்சா எண்ணெய் தேவைக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு மிகப்பெரிய கவலையா இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்தியா கிட்ட போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு, சோ நாட்டுல மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட அடுத்த 40ல இருந்து 45 நாட்கள் வரைக்குமான கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு இந்தியா கிட்ட கையிருப்பு இருக்கு அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியால இருந்து கச்சா எண்ணெய் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு எந்த ஒரு தடையும் இன்னும் விதிக்கப்படல. இந்தியாவோட கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக ஈரானையும் தாண்டி மற்ற நாடுகள்ல என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அரசு ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும், கூடிய சீக்கிரத்துல இதுக்கான முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னும் இந்திய அரசாங்கம் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்திய அரசாங்கம் ஏன் இந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கான தேவை ஏற்படுது, இது சம்பந்தமா இந்த கமாடிட்டிஸ் எல்லாம் கூர்ந்து கவனிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஏன் ஒரு கவலை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லாமே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூலமா தான் உலகத்துக்கு தேவையான 20% எண்ணெய் சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நீர்வழி தடத்துல தான் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் வந்து டிராவல் பண்ணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இத ஈரான் மூடுறாங்க அப்படின்னா உலக அளவுல கச்சா எண்ணெய்க்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கறாங்க. உலக அளவுல இந்த இம்பாக்ட் அப்படின்னா இந்தியாவுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே சொன்னதுதான், இந்தியாவுக்கு தேவையான கிட்டத்தட்ட 50% கச்சா எண்ணெய் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தான் வரப்போகுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இதை ஈரான் மூடுறாங்க அப்படின்னா இந்தியாக்குள்ள கச்சா எண்ணெய் வரதுக்கான மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். ஆல்ரெடி நம்ம பயன்பாட்டுல இருக்கிற கச்சா எண்ணெயில 50% குறையும் அப்படின்னா அது இந்தியா மாதிரி ஒரு ஹைலி பாப்புலேட்டடான கண்ட்ரில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பேனிக் மக்கள் மத்தியில வந்துடக்கூடாது. எங்க நாளைக்கு என்னோட வண்டிக்கு நான் பெட்ரோல் போட முடியாம போயிருமா, இல்ல விலைவாசி எல்லாம் அதை டிபெண்ட் பண்ணி ரொம்ப பயங்கரமா ஏறிடுமா அப்படின்னு மக்கள் பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் அவங்களோட தரப்புல இருந்து விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு 40-45 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கூடிய விரைவிலேயே ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸையும் வந்து பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறதுனால மக்கள் பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்தோட ஒரு ஸ்டாண்டா இருக்கு. சோ வேற என்ன ஆப்ஷன்ஸ் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்யா இருக்கு, யூஎஸ்ல இப்போ வெனிசுலா வந்து யூஎஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறதுனால அதன் வழியா கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் யுஏஇ இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சர்வதேச போர் பதற்றத்தினால இந்தியால அவ்வளவு சீக்கிரத்துல கச்சா எண்ணெய்க்கு ஒரு தட்டுப்பாடு வந்துராது அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்தோட ஒரு ஸ்டாண்டா இருக்கு. சோ நீங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த போர் சூழலை எப்படி பாக்குறீங்க, இந்தியாவுக்கு இதோட தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.